ஹாஃப்ல தான் ட்விஸ்டே இருக்கு. ஹாய் காய்ஸ், 2026 வாழ்க்கையோட ரிவ்யூ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜான்வரி மாதம் உச்சக்கட்டத்தோட ஹீரோயினோட லைஃப் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு, எப்படி பிறக்க போகுது அப்படின்னு. அப்புறமேட்டு அந்த மாதமே லீவு எல்லாமே வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் பிப்ரவரி மாதம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தை பிறந்து ஒரே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் மந்த்து அதுலேயும் அந்த செகண்ட் மந்த்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஹாப்பி. ரெண்டாவது ஹாஃப்ல தான் ட்விஸ்டே இருக்கு. ஹீரோவா இருக்கவர் வந்து உடம்பு முடியாம போய் படுத்தாரு. அவரோட வாழ்க்கை எப்படி திருப்பி வரப்போகுது, மீள் வரா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை இதாயிருக்கு. ஸோ பிப்ரவரி மாதம் சும்மா ஒரு சஸ்பென்ஸோட முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதம் ஆரம்பிச்சோடனே ஒரு கலகலம் லைட் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வீட்டுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. விருந்தோம்பல் மணிக்கு ஒரு கலகலப்பாக இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் ஒரு குத்துப்பாட்டு தான் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக போச்சு. அதில் ஊடால சில அழுகைகள் இருந்தது. குழந்தைக்கு ஊசி போடும்போது தாயால் தாங்க முடியல. தாய் அப்படியே ஒரு சோகமாயிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது அப்பப்போ வந்தது. ஸோ 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இன்னொரு ஹாஃப் இருக்குல்ல, ஹீரோவோட வாழ்க்கையை சொன்னாங்க, ஹீரோயினோட வாழ்க்கையை பத்தி சொல்லாம விட்டுட்டீங்க. அது செகண்ட் பார்ட்ல சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் மே எல்லாம் பார்த்தோம்னா அடிச்ச வெயிலுக்கு எப்படா இந்த சூற மொக்கையிலேருந்து எஸ்கேப் ஆகும், இந்த அதுக்கு மேலே உட்கவே முடியாது, இந்த 2026 தாண்ட முடியாதுன்னு நினச்சிட்டோம். ஆனால் அங்கேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சு. சுற்றி எங்கிட்டு போனால் அரசியல் பேசி ஒரே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அடித்த வெயிலுக்கு அது ஒரு கூலிங்காக ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதை தாண்டிட்டு ஜூன் மாதம் வந்தோம், இனிமையாக நிதானமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் அற்புதம் அப்படிங்கிற நிலைமையில ஹீரோ சொல்றாரு. அதான் ஹீரோ சொல்றாரு, ஹீரோயினோட வந்து செகண்ட் பார்ட் 2ல வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க மேடம். தேங்க்யூ.